அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதன் உச்சம் பெறுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நவ கிரகங்களில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருப்பவர்தான் வித்யாக்காரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுகிறாருங்க. புதன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பதால் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாயதிபதியாகவும் குணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 6இல் அமர்ந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே சுப விரயம் நிறைவாக கிடைப்பதோடு அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அவர் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சிரமங்கள் தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தெளிந்த மதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். எனவே கடன் சுமை குறையும். இந்த தருணத்தில் பொருளாதார நிலை உயரும். வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் சிறப்பான முன்னேற்றம் வந்து சேரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதன் உச்சம் பெறுவதால் அச்சமில்லாமல் பல பணிகளை விரைவாக செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே வித்யாகாரகரான புதன் அறிவின் அதிபதியாக இருக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் புதனின் அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது கிடையாது. அவற்றை ஸ்மார்ட்டாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இடியாப்ப சிக்கலை போல் இருக்கக்கூடிய விஷயங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எளிதில் தீர்வு காணக்கூடிய வகையில் புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஆட்சி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அறிவு, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு பணியை நாம் கடினமாக உழைத்துதான் வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல. அறிவை பயன்படுத்தி மதிநுட்பத்தை பயன்படுத்தி சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அதன் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை தள்ளி யாரால் திறக்க முடியுமோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் கூட்டம் அங்கு சாறை சாறையாக குமிழ்கிறது. அப்படி குமிழ்ந்தது மட்டுமல்லாது போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று பலர் ஆர்வத்தை தெரிவிக்கின்றனர். அப்போது அரசர், உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று இந்த நாட்டின் பல சிற்றரசர்களாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பரிசு என்ன என்பதை அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய இரு கரங்களை மட்டும் பயன்படுத்தி இந்த கதவை தள்ளி திறக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் பரிசு உண்டு. ஒருவேளை தோல்வியடைந்தால் அந்த இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ இரு கைகளை இழப்பதை விட இந்த போட்டியில் பங்கு பெறாமல் செல்வது
சிறந்தது என்று அனைவரும் பின்வாங்குகின்றனர். ஆனால் மதிநுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று செல்கிறார். ஏனென்றால் இரும்பு கதவு என்றாலும் கூட அந்த புறம் பல தடுப்புகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார். ஏனென்றால் இந்த இரும்பு கதவு மிகவும் வெயிட்டானதாக இருந்தாலும் கூட அதன் அடிப்பகுதியில் துருப்பிடித்திருந்தாலும் கூட அவற்றை எளிதில் தள்ளிவிட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் அன்றைக்கு இரவே அந்த இடத்தில் இரும்பு கதவின் அடியில் எண்ணெய்களை ஊற்றி லூப்ரிகேஷன் செய்து வைத்திருப்பார். அதனால் அவர் அந்த கதவை நோக்கி நகர்ந்து சென்று அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். அது மிகவும் எளிதில் திறந்து விடுகிறது. காரணம், அந்த கதவிற்கு எந்த விதமான தடுப்பும் கொடுக்கவில்லை. அங்கு பெரிய போர் வீரர்களோ யானைகளோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எளிதில் வெற்றி பெறுகிறார். இது போன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் கடுமையாக உழைத்தால்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஸ்மார்ட்டாக சிந்தித்தாலே பல வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நபர் மிகவும் ஸ்மார்ட்டாக சிந்தித்ததால் பெரிய அளவில் சிற்றரசராகவும் மாறுகிறார். பின்னர் நாளடைவில் அரசராகவும் அவர் மாறுகிறாருங்க. அப்படி அனைவருடைய வாழ்விலுமே மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சராசரியாக 20 நாட்கள் அங்கு சஞ்சரிக்க போகிறாருங்க. ஏறத்தாழ 20 நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதை செய்தாலும் அதை ஆராய்ந்து செய்து முடிக்கக்கூடிய யோக வாய்ப்பை இந்த வேளையில் விரைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சொந்த பந்தங்களால் நன்மை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை விஷயங்களில் நிறைவாக அமையுங்க. மிக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கவலைகள் மேலோங்கிய விஷயத்தில் கவலைகளை முற்றிலுமாக விலகி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இல்லத்தில் மன வருத்தமும் வேதனையும் சூழ்ந்திருந்த பல நிகழ்வுகளில் மன மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வீடு கட்டுதல், வீடை பழுது பார்த்தல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்தும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எந்த விஷயத்திற்கும் அச்சப்படாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் நுணுக்கமான அறிவாற்றலை பயன்படுத்த தடைபட்ட காரியங்கள் கூட தானாக நடக்க போகும். நல்லவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் புதனின் மதிநுட்பம் மிக தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவர் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்த போன்ற பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பணி மாறும், இடமாறுதல் போன்ற மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழி செய்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக அமைய போகிறது என்பதை புதன் உச்சம் பெறுவதால் விரைவாகவே உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடுமாற்றம் விலகும். பெரிய அளவுல தடுப்பு என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட துறைகளில் எப்படி மாறுதல் கிடைக்கிறதோ அதுபோன்று அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனக்கச்சிதமாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் கல்வியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதீத வலுவுடன் இருப்பதால் கல்வியில் மிக அதிக முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வேளையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் புதனின் தினமாக பார்க்கக்கூடிய
வரக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாகத்தான் புதன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே புதன்கிழமை விரதமிருந்து விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக நுட்பமான அறிவாற்றல் கிடைப்பதோடு பெரிய அளவில் சிக்கல் இருக்கக்கூடிய காரியங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என்பதில் சந்தேகமே இல்லை.